காய்ஸ் நம்ம வந்து மணாலி வந்தாச்சு. மார்னிங் ஆக்சுவலாக 10 o'clock தான் ரீச் ஆகும்னு சொன்னோம். மார்னிங் வந்து ஒரு 5 இல்லை 6 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. ரூம் டூர் பார்ப்போம் வாங்க. கொடுத்துருக்க ரூம் வந்து ரூம் 402. சரி உள்ளே போய் பார்ப்போமா. ஆக்சுவலாக ரூம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. 3 ஸ்டார் ஹோட்டல். ஸோ உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இதை ரெஸ்ட் ரூமு உள்ளே நுழைஞ்ச ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆக்சுவலாக 3 ஸ்டாரிங் ஃபுல்லாக உட் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் தரேன் இருக்காங்க. அங்கே ஒரு மிரர், அங்கே வந்து கபோர்ட், தென் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வியூ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக கோனிஃபரஸ் ட்ரீ. இந்த ஹோட்டல் நேமும் வந்து த கோனிஃபர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், த கோனிஃபர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவேட் பால்கனி இருக்குது. யா, வி ஹாவ் ப்ரைவேட் பால்கனி ஆல்சோ. யூ கேன் சி த பியூட்டி ஃப்ரம் ஹியர். ஸோ இதுவும் நம்ம தங்கியிருக்க ஹோட்டலோட விங்கு தான். செம்மையாக இருக்குங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பைக்ஸ்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. எட்ஜி நிற்கிது. புது ஹிமாலயா, பழைய ஹிமாலயா எல்லாம் கலந்து நிற்கிது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மணாலி தான். இந்த வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக மணாலியில் என்னென்ன பார்க்க போகிறோம். ஜோகினி ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு பிளானு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த மணாலி டூர் டுடே. வந்து டே 1 மணாலி. மார்னிங் வந்து நாங்கள் தூங்கிட்டு இப்போ தான் வந்து திருப்பி ஜோகினி ஃபால்ஸ் வந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டோம் பிளேஸ்க்கு. வந்து 500 rupeesக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்கூட்டி ஒன்று எடுத்துருக்கோம். அங்கேருந்து 17 kilometers போட்டிருந்தோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து மேப்பில் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வாட்டர் ஃபால்ஸ் காமிக்கிற மாதிரி இன்னும் போகல. ஆக்சுவலாக ஜோகினி வாட்டர் ஃபால்ஸுங்கிறது இந்த 96 மூவியில் விஜய் சேதுபதி ஒரு ஃபால்ஸுக்கு அடியில் உட்காந்துருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸ் தான் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். படியெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. சுற்றி தான் போகணும். இல்லை அப்படி போகணுமான்னு தெரியல. கீழே எப்படி போகிறேன்னு. ஸோ வந்து நம்ம அந்த சைடு போகணும். அவர் கூப்பிட்டு போகிறார். அவர் பின்னாடியே போனால் அவர் கூப்பிட்டு போவார். வாங்க போகலாம் அவர் கூட. அப்படியே மேலே ஏறணுமாமா. தமிழக டாகி பார்த்து போ. ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து மேலே போனோம். மேலே போயிட்டு அந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியல. அதனால் அப்படியே இங்கேருந்து கீழே இறங்கி என் ஃப்ரெண்டுங்க உட்காந்துருக்கான் பாருங்க. அங்கேருந்து செப்பலை கட்டிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டோம். வாடா வா பரமா, தாவுடா பரமா, தாவு. வாடா. இதான் பிறகு பத்தி அவ்வளோதான் ஜில்லுன்னு இருக்குல்ல. இல்லைல்ல செம்மையா இருக்கு. ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக பெரிய வாட்டர் ஃபால் வந்து 1/2 an hour ட்ரக்காமா. நாங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ண, அந்த 96 மூவியில் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு வந்து நாங்கள் சர்ச்சில் 7 o'clock பைக் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு காலையில் எங்களுக்கு டயர்டாயிரும். இங்கே வந்து இப்போ இந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்சை சாப்பிட்ணும். ராக்ஸின்னு ஒரு ராக்கின்னு நினைக்கிறேன். ராக்கின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தோம். அங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு. மூச்சு வாங்குதுங்க. இத்தனைக்குன்னா 3 மாதமாக ஜிம்மு போனேன் வேறு. நம்ம போகிறோமே கொஞ்சமாச்சும் பாடி தேத்துருமேன்ட்டு முடியல. போ எல்லாம் ஃபார்மர்ஸ்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே. பார்த்தேன் ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சார்சான் இங்கேருந்து ஆன மாதிரி கட்டி உனக்கு போடுறா. செம்மையாக இருக்குது. கீழே இறங்குவோம், இப்படி இறங்குவோம்.
இல்லை எப்படி போவோமா? ஸோ கைஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த ஜோகினி ஃபால்ஸ் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கீழே இறங்கிட்டு ஒரு பிளேஸ் சின்னதாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா தெரியாது. மேலே வந்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் உட்காந்துருக்கானுங்க அந்த இடத்துல. அங்கே தான் நாங்கள் போனோம். அப்படியே இப்படி இந்த வழியாக ஏறி அங்கே மேலே போய் அந்த ஒரு குகம் அந்த இது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மெயின் ஃபால்ஸ் இருக்காமா. ஸோ ஆஃப் அன் ஹவர் ட்ரெக்குன்னானுங்க. அவ்வளோலாம் முடியாது பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். இப்போ இந்த ரிவரை கிராஸ் பண்ணி அப்படி கீழே இறங்கி போகணும். வண்டி அங்கே தான் நிற்கிது. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோமே அப்படிங்கிறதுனால உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ ஜோகினி ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து லடாக் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போனோம். இங்கே வந்து உங்களுக்கு சொவினியர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலும் அதையும் உங்களுக்காக அவங்க வரைஞ்சி தருவாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்ரீநகர் டு மணாலி வந்து பைக்கில் வராங்க. அப்போ எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு என்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அதை கொடுத்து அதை வந்து ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் வந்து 2 கப்புள்ஸ் வந்து ஒரு பைக் வந்து அவங்க இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே ஹோட்டல்ஸ், அப்புறம் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரும்போதே உங்களுக்கான ஜெர்கின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. லடாக்கில் மேபி அமௌண்ட் கம்மியாக இருக்குமோ என்னன்னு தெரில. பட் மணாலியில் எல்லாமே ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு எப்படி ஊட்டி கொடைக்கானலுங்கிற மாதிரி டெல்லியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு மணாலி போல் அடிக்கடி இங்கே வந்து நிறையா பேர் டெல்லி பீப்புள் நான் வந்து இங்கே பார்க்குறேன். டெல்லி டெஸ்டினேஷன் பைக்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் வாங்குறது உங்கள் ஊர்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை டெல்லியில் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும், அங்கே அந்த வெதர் ஜாக்கெட்லாம் அங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் சொல்லப்போனால் மணாலியில் வந்துட்டு உங்களுக்கு கேப்ஸ் நிறையா இருக்கும். நிறைய ஃபேமஸான கேப்ஸ் இருக்குது. நாங்கள் கேப் 1947 ஒன்று போனோம். நல்லா இருந்துச்சு. ஒரு கோயில் பக்கத்துலேயே இருந்துச்சு. பட் எங்களால் அது வந்து போக முடியல. ஒரு 2 to 3 days நீங்கள் மணாலி ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடலாம். ஸோ மணாலி வந்து எப்போ சீசன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் போனீங்கன்னா நான் இப்போ இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு குளிராகவும் கொஞ்சம் நார்மலாக நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து நவம்பர் தாண்டி வரீங்கன்னா இது அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். பிகாஸ் வந்து மணாலி வந்து நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து சம்மரில், அப்புறம் ஒன்று வந்து வின்டரில். ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். ஓகே காய்ஸ்.